தரிசனம் கோயில் தரிசனம் பண்ணுறது. श्री मनकणिकाय मणिविश्वम्भारत्याय महाप्रसन्नम् ओम विदाम राज्यम करीकल्पनगुणवत्तानामध्वजारायकं जगदिवेद्यायकं शिवीक्षं आरोग्यं ऐश्वर्यं नित्यं नीडाय निर्मितिं कुरिते दुर्लभगिरिते लाभगिरिते संप्रामगिरिते स्वाज्यगिरिते अनितिरणी अंबाड़ी ननितिरं ननितिगाना श्री मणिविश्वम्भारत्याय கொஞ்சம் சென்டர்ல கேப் விட்டுருங்கண்ணா. சைடில் வந்துருங்கண்ணா. சென்டரா ஃப்ரீ பண்ணுங்க. எடுத்துக்கல
முன்னாடி வாங்க. அண்ணன் இங்கே ராமநாதன் ராமநாதன் இருந்தார். ராமநாதன் வீடு போயிட்டார். அண்ணா சைடில் வாங்க. பேக்கல மூத்த நிர்வாகி கந்தப்படம் அவர்கள். வாங்க. இந்த ஆண்டு நம்மோடு கைகோர்த்து கவியரசருக்கு வணக்கம் செலுத்த வந்திருக்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய திருமயம் சட்டமன்ற பேரவையினுடைய உறுப்பினர் அண்ணன் ராம சுப்பராமன் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம். முதல் முறையாக ராமநாதபுரம் தமிழ்ச்சங்கத்திலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களை வரவேற்கிறோம். ஆரம்ப காலம் தொட்டு இந்த நாள் வரையிலே எங்களுக்கு துணையாக வழிநடத்தி வருகின்ற ஊர் அம்பலகாரர் வைரவன் அம்பலம் அவர்களையும் வணங்கி வரவேற்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற கவிஞர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், ஊர் பெரியவர்கள், நண்பர்கள், கழக உடன்பிறப்புகள் அத்துணை பேர்களை வணங்கி வரவேற்கிறோம். கால நேரம் குறுகி இருக்கின்ற காரணத்தினாலே நிகழ்ச்சி நேரக்குள்
வேகமாக செல்ல வேண்டி இருக்கிறது. எங்களுடைய அண்ணன் தலைமை உரை அவர்கள் தலைமையாற்றுவார். தலைமை உரை. அமைச்சர் திரு மாண்புமிகு KR பெரியரப்பன் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அண்ணன் PL காந்தி அவர்களுக்கும் ஏனைய மற்றும் இங்கு வந்திருக்கும் கவிஞர் பெருமக்கள், ராமநாதத்திலிருந்து வந்திருக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைவரையும் எனது முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தொடர்ந்து இங்கு கவியரசர் விழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு நமக்கு முழு ஆதரவும் தெரிவித்து இங்கு நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அமைச்சர் பெருமகனார் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்திலே எங்களது சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஆண்டு கவிஞருடைய 100வது பிறந்த நாளாகவும் அந்த விழாவானது இங்கு மிகவும் பிரம்மாண்டமான சிறப்பு முறையில் அமைச்சர் அவர்கள் திரும்ப அடுத்த முறையும் அமைச்சர்களாக பொறுப்பேற்று வந்து இங்கு விழாவை மிகச் சிறப்பாக அரசு விழாவாக நடத்தி தரும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போது நம்முடைய கவியரசருடைய 99வது பிறந்த நாள் மலரை அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய திருக்கரத்தால் வெளியிட இருக்கிறார்கள். அதனை பெற்று சிறப்பு செய்வதற்காக தொழிலதிபர் அண்ணன் ராமநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சேதுபாஸ்கரா குழுமத்தினுடைய கந்தப்பழம் அவர்களும் அந்த நூலை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். உங்களுடைய கரவொலியோடு இப்போது அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இதில் உள்ளவுதான். ஆமாம், அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய இயக்குனர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மரியாதைக்குரிய முனைவர் செந்தமிழ் பாவை அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். வளர்தமிழ் நூலகத்தினுடைய பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். வளர்தமிழ் நூலகம் சிதம்பரம் அவர்களால் 12 கோடி ரூபாய் செலவிலே காரைக்குடியிலே கட்டப்பட்டிருக்கிறது.
அந்த நூலகத்திற்கு நம்முடைய அமைச்சர் நம்முடைய கவிஞருடைய பெயரால் புத்தகங்கள் வழங்குகிறார்கள். அதை பெற்றுக்கொள்வதற்காக செந்தமிழ் பாவை அவர்கள் வருகிறார்கள். ராமநாதபுரம் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நேரமாக அதான் தமிழ்ச்சங்கம் அப்பச்சி வரலண்ணே, அப்பச்சி சகோதரர் வரல, இல்லை வரல. வந்திருக்காங்க. தமிழ் வளர்ச்சி யார் அடுத்தபடியாக அண்ணன் அவர்கள் இப்போது விருது பெறுவதற்காக நம்முடைய தெய்வ சிகாமணி அவர்களை மேடை கிடைக்கிறோம். தேவகோட்டையிலே KMS சிந்தனை சோலை நடத்தி வருகின்றவர், 60 ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கியப்பணி செய்து கொண்டிருப்பவர். அவருக்காக இங்கே ஒரு விருது. தெய்வ சிகாமணி நேஷனல் கேட்டரிங் காலேஜினுடைய முதல்வர் அண்ணன் சையத் அவர்களுக்கு இங்கே பாரதி இலக்கிய கழகத்தை போல காரைக்குடியிலே பாரதி தமிழ் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பணிக்கு 2011 இருந்து அவர் துணையாக இருக்கிறார்கள். அவரை பாராட்டி மர்சூத் வந்துட்டாரா? அவ்வளோதான். முகமது மர்சூத் வந்திருக்கிறாங்களா? அகமது மர்சூத் டாக்டர் அந்த வந்துட்டாங்க. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையிலே நிபுணர் என்று புகழ் பெற்றிருக்கின்ற புதுக்கோட்டையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர், எங்கள் திருப்பத்தூருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர். அவரை அமைச்சர் அவர்கள் பாராட்டி இந்த கண்ணதாசன் விருதை வழங்குகிறார்கள். நம்முடைய டாக்டர் அவர்கள் நூலகத்திற்காக அன்பளிப்பு கொடுக்கிறார். இந்த டாக்டர் சார் கொடுங்க, கொடுங்க சார், சார்கிட்ட கொடுங்க. மலர் நூலகத்துக்காக கொடுங்க சார். அவ்வளோதான். ஒரு நிமிஷம். நூலகத்திற்காக ராமநாதபுரத்திலே வருகை தந்திருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் டாக்டர் போ சந்திரசேகரன் அவர்களை வரவேற்கிறோம். கவியரங்கம் போ சந்திரசேகரன். கைதட்டலாமே, நம்ம ஊருக்கு முத வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மாணிக்க வாசகம்
வாங்க. அவங்க 12:40 ஃப்ளைட்டுக்கு போகணும். அண்ணன் மங்களமூர்த்தி அவர்கள், மங்கள சுந்தரமூர்த்தி அவர்கள். சேனா மணிவண்ணன் அவர்கள். அந்த இருங்க போகணும். கவிஞர் கூரா அவர்கள். மங்கள சுந்தரமூர்த்தி. வந்துட்டாங்க. கந்தப்படம் வந்திருக்கிறார். கொண்டாட வாங்கிட்டாரு. செந்தமிழ்காக வந்துருக்காங்க. அப்புறம் கவிஞர் கூரா அவர்கள், கவிஞர் தேதி உலகராஜ் அவர்கள், நீங்கள் ஒழுங்காக சொல்ல மாட்டீங்கன்னு நான் சொல்லியிருக்கோம். சொல்ல சொல்லுங்க. ஏர்போர்ட் டைம் ஆகிடுச்சு. அவர் பேச உங்கள் ஒன்று ராமநாதன் நீங்கள் பேசுகிறாங்களா? ராமநாதன் நீங்கள் அமைச்சர் அவர்களுடைய வாழ்த்துறை. பேரன்பிற்கும் பெரும் புகழுக்கும் சொந்தக்காரராக விளங்கி வருகின்ற சிறுகுடல்பட்டி தந்த சிந்தனை பெட்டகம், தமிழ் அருவி கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய 99வது பிறந்த நாள் விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அதை தொடர்ந்து தொய்வில்லாமல் நடத்தி வருகின்ற நம்முடைய உள்ளூர் பெரியவர்களுடைய பெரு ஒத்துழைப்போடு பாரதிய இலக்கிய கழகம் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். பல ஆண்டுகளில் நானும் கலந்து கொள்கின்ற அந்த வாய்ப்பினையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வின் அடிப்படையாக இன்று நடைபெறுகின்ற 99வது பிறந்த நாள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய எனது அன்பிற்கினிய அண்ணன் SLS பழனியப்பன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய புகழை வெளிப்படுத்துவதில் முதலாவதாக இருக்கின்ற அன்பிற்கினிய ஜெயச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு நூலினை வெளியிடுகின்ற வாய்ப்பினை தந்து கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய சிறப்பான சில செய்திகளை தொகுத்து சிறுகுடல்பட்டி தந்த சிந்தனை கருவூலம் என்ற தலைப்பில் அந்த நூலினை நான் வெளியிட அதை பெற்றுக்கொண்டிருக்கின்ற நம்முடைய அண்ணன் சேது குமணன் அவர்கள், அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமானவராக இருந்து ஏற்பாடு செய்து அதை நடத்தக்கூடியவர்கள். அவர்கள் இன்றைக்கு மேலை நாடு சென்றிருக்கின்ற காரணத்தால் அவருடைய பிரதிநிதியாக இங்கே வருகை தந்து அந்த இதழை நூலை பெற்றிருக்கக்கூடிய ராமநாதன் அவர்களே,
வெளியிட்ட அந்த நூலினை பெற்றிருக்கக்கூடிய செந்தமிழ் பாவை அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற சீதாலட்சுமி அவர்களே, ஜவஹர் அவர்களே, அப்பச்சி சபாபதி அவர்களே, அண்ணன் பல காந்தி அவர்களே, ஹேமமாலினி அவர்களே, விருது பெற்று இருக்கக்கூடிய KMS தெய்வ சிகாமணி அவர்களே, டாக்டர் சா அகமது மர்ஜூக் அவர்களே, M அந்தோணிராஜ் அவர்களே, சையத் அவர்களே, கவியரங்கம் நடத்த இருக்கின்ற டாக்டர் சந்திரசேகரன் அவர்களே, மாணிக்கவாசகம் அவர்களே, காவண்ணா மங்களசுந்தரமூர்த்தி அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, குரா தேவி உலகராஜ் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய கட்டுரையாளர்கள் பரம்பு நடராஜன் அவர்களே, தனலட்சுமி அவர்களே, வேளமான் அவர்களே, K கண்ணாத்தாள் அவர்களே, மோகன் அவர்களே, TN அன்புதுரை அவர்களே, சிவகரி பிரம்மசங்கர் அவர்களே, அவண்டுனா மேனா மெய்யாண்டவன் அவர்களே, M சுந்தரேஷ்காந்த் அவர்களே, லட்சுமி அவர்களே, ஹேமமாலினி அவர்களே, அர்ஜுனன் அவர்களே, அன்பிற்கினிய ஜெயச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அன்பிற்கினிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய செயலாளர் ராமதி மாணிக்கம் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் PL காந்தி அவர்களே, சிறுடல்பட்டி அண்ணன் மோகன் அவர்களே, சகோதரர் சின்னையா அவர்களே, சகோதரர்கள் திருநாவுக்கரசு அவர்களே, ருக்மா சரவணன் அவர்களே, கொக்கி குமார் அவர்களே, பிள்ளையார்பட்டி சதீஷ்குமார் அவர்களே, குட்டி சோம் அவர்களே, பிளாசா சேகர் அவர்களே, திருமதி ராஜேஸ்வரி அவர்களே, தேவரம்பூர் ராமநாதன் அவர்களே, வைரவனம்பலம் அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே, சாமிக்கன் அவர்களே, நாராயணகுமார் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் சொற்பொழிவாளர் திருமதி பார்கவி அவர்களே, அவரது கணவர் உள்ளிட்ட சகோதரர் காளிமுத்து அவர்களே, சகாதேவன் அவர்களே, மற்றும் இன்னும் நான் பெயர் சொல்லவில்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, சான்றோர்களே, தமிழ் அறிஞர்களே, கவிஞர் பெருமக்களே, கட்டுரையாளர்களே, உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக சிறுகுடல்பட்டி கிராம பெரியவர்கள் அனைவருக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து தொய்வில்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய அன்பிற்கினி அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், மீண்டும் ஒரு முறை நம்முடைய SLS பழனியப்பன் உள்ளிட்ட அனைத்து விழாக்குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை, வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த மண்ணில் தோன்றி 99 ஆண்டுகளை கடந்த நிலையில் இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் இல்லை என்றாலும் கூட அவருடைய பெருமையை வெளிப்படுத்துகின்ற வகையில், அவருடைய தமிழ் புலமையை சிறப்பிக்கின்ற வகையில் இந்த விழாவை நம்முடைய விழாக்குழுவினர் ஏற்பாடு செய்து சிறப்பாக செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் ஒரு நூலினை தயாரித்து அதை வெளியிடுகின்ற வாய்ப்பையும், பல தமிழ் அறிஞர்களுக்கு பாராட்டுகள், பட்டயங்கள் வழங்குகின்ற அந்த வாய்ப்பினையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். கவிப்பேரரசு அவர்களை பொறுத்தவரையில், கவியரசு அவர்களை பொறுத்தவரையில் வானளாவிய புகழுக்கு சொந்தக்காரர். இன்னும் பல ஆண்டு காலம் அவர் இந்த மண்ணில் வாழ்ந்து தமிழ் தாய்க்கு ஏராளமான பெருமையை சேர்த்திருக்கக்கூடியவர். ஆனாலும் கூட மிக குறுகிய காலத்தில் அவர் நம்மை விட்டு பிரிந்தது அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய சுற்றத்தாருக்கு, நண்பர்களுக்கு என்பதையெல்லாம் விட
ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கே, தமிழ் இனத்துக்கே இழப்பு என்றால் அது மிகையாகாது. காரணம், அவர் அத்தகைய சிறந்த படைப்பாளியாக தமிழில் ஆற்றல் மிக்க ஒரு கவிஞராக அவர் விளங்கி வந்ததை நாம் அறிவோம். அவரை பொறுத்தவரையில் எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பல்துறையில் சிறந்தவராக விளங்கினார்களோ அதை போல தானும் விளங்க வேண்டும் என்று பல்வேறு அவதாரங்களை எடுத்தவர். அதிலே மாறுபட்ட கருத்து அல்ல. குறிப்பாக அரசியல் உலகத்திலும் அதை போல இலக்கிய உலகத்திலும் மேலும் திரை உலகத்திலும் என்று அனைத்து துறைகளும் கலைஞரை போல கால்பதித்தவர் நம்முடைய கவியரசனார். அத்தகைய தன்னுடைய பயணத்தில் அவர் மேலோங்கி நின்றது திரைத்துறையில் திரைப்படங்களுக்கான பாடல்களை எழுதுவதும் இலக்கிய படைப்புகளை படைப்பதிலும் தான் அவர் முடிந்தது. அரசியலில் கலைஞர் அவர்கள் ஜொலித்ததை போல அவரால் பிரகாசிக்க முடியவில்லை என்பதை நாம் நன்கு உணர்வோம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பல்வேறு பெருமைகளுக்கும் சாதனைகளுக்கும் உரியவர் என்றாலும் குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு அவருக்கு இதைவிட எத்தனையோ மடங்கு சிறப்பான விழாக்களை நடத்த வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் படைத்த படைப்புகள் தமிழ் இனத்துக்கு, தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. இன்றைக்கும் திரைப்படங்களில் எத்தனையோ பாடலாசிரியர்கள் பாடல் எழுதுகிறார்கள், இசைக்கிறார்கள், ஒலிக்கிறார்கள். ஆனால் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வகுத்து தந்ததை படித்து தந்த திரைப்பாடல்களைப் போல இன்றைக்கு கருத்தாளமிக்க பாடல்கள் வரவில்லை என்பதை கலைத்துறையில் ஆர்வமிக்கவர்கள் நன்கு உணர முடியும். அதே போல சொற்பொழிவு ஆற்றுவதிலும் அவருக்கு ஒரு தனி பாணியை அவர் வகுத்து கொண்டிருந்தார். அவருடைய பேச்சில் நயம் இருக்கும், அவருடைய உச்சரிப்பில் உணர்ச்சி பூர்வம் இருக்கும். ஆக எல்லா வகையிலும் ஒரு எழுத்தாளராக, கவிஞராக, சிறந்த சிந்தனையாளராக, ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளராக, அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மாமனிதராக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் விளங்கி வந்தார்கள். குறிப்பாக அன்றைக்கு கண்ணதாசன் அவர்களுடைய பெருமையை வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக அவருடைய நீண்டகால நண்பராக விளங்கிய மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவருக்கு பல்வேறு வகையிலே சிறப்புகளை செய்தார்கள். அவர் வாழ்ந்த சென்னையில் திருவுருவ சிலை அமைத்தும் அவர் பிறந்த இந்த மண்ணில் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற வகையிலும் அதை போல அவர் இருந்து படித்த ஊரான காரைக்குடியில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் அமைத்து கொடுத்து அவர் மறைவுக்கு பிறகும் அவரை பேசுகின்ற அளவிற்கு, அவரை புகழுகின்ற அளவிற்கு பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி தந்து பெருமைப்படுத்தியவர் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் அவரோடு இணைந்து கவியரசர் அவர்களும் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பயணித்தவர். குறிப்பாக கவியரசு அவர்கள் அப்பொழுது திருக்கோசியூர் தொகுதியாக இருந்த தொகுதியில் 57களில் இன்று இருக்கின்ற இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ளடங்கிய பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக தேர்தல் களத்திலே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதன் பிறகு 62களில் திருப்பத்தூர் தொகுதியாக மாறி அண்ணன் சே. மாதவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று தொடர்ந்து 4 முறை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் பணியாற்றினார். அந்த வழியில் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால் அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த தொகுதியில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் போட்டியிட்ட இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக அவர் போட்டியிட்ட இந்த தொகுதியில் நானும் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளன் அதே இயக்கத்தை சார்ந்தவன் என்பதில் எனக்கும் உண்மையிலேயே ஒரு பெருமை இருக்கிறது. அதையும் கடந்து கவியரசு அவர்களை பொறுத்தவரையில் எனக்கு அரசியல் ரீதியான தொடர்பு ஒருபுறம் இருக்க,
அதை போல பொதுநலம், இன்றைக்கு அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பது பொதுநலம். தமிழுக்காக பாடுபட்டவர், தமிழை வளர்த்தவர். திரையுலகிற்கு கலைஞர் அவர்கள் எப்படி வசனத்தால் புத்துயிர் தந்தாரோ அதை போல தன்னுடைய பாடல்களால் திரைத்துறைக்கு பெருமையை சேர்த்தவர். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, அந்த வகையில் அவரை பெருமைப்படுத்த வேண்டும் என்பது பொதுநலம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு சுயநலமும் உண்டு. காரணம், நான் என்னுடைய பட்டப்படிப்பை சென்னை புதுக்கல்லூரியில் நான் படித்தேன். அப்பொழுது என்னுடைய வகுப்பு தோழராக அல்ல, என்னை விட சீனியர் மூத்தவராக நான் பிகாம் படித்த பொழுது எம்ஏ படித்தவர் கவியரசர் அவர்களுடைய மகன் அண்ணாதுரை அவர்கள். ஆக அண்ணாதுரை அவர்களுக்கும் எனக்கும் நல்ல நட்பு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நான் பிகாம் முடித்த பிறகு சட்டக்கல்லூரியில் சேர வேண்டும் என்று நான் விரும்பினேன். இப்பொழுதெல்லாம் சட்டக்கல்லூரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மதிப்பெண்களை எடுத்தவர்களுக்கு தான் 90%, 95% எடுத்த மாணவர்கள் தான் இன்றைக்கு அனுமதி கிடைக்கிறது அவர்களுக்கு. ஆனால் அப்பொழுதெல்லாம் ஒரு டிகிரி பாஸ் பண்ணிட்டா போதும், யாராவது ஒரு பெரியவர்கள், முக்கிய பிரமுகர்கள் பரிந்துரை செய்தாலே அவர்களுக்கு சட்டக்கல்லூரியில் இடம் கிடைத்துவிடும். அந்த அடிப்படையிலே தான் என்னுடைய நண்பர் திரு கண்ணதாசன் அவர்களுடைய மகனான அண்ணாதுரை அவர்களும் அவர் என்னை அழைத்து கொண்டு டி நகர் இல்லத்திற்கு சென்று, அப்பச்சி பெரிய இருப்பேன், நம்ம ஊருக்கார பையன், என்னோட படித்தவன், அவனுக்கு லா காலேஜில் சீட்டு வாங்கி தரணும்னு சொன்னார். அப்போ வசந்தன், கண்ணப்பன் போன்ற உதவியாளர்கள்லாம் அப்போ இருந்தாங்க. உடனே அவர் ஃபோன் பண்ணி, அப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக அரசு, அவர் அப்பொழுது அரசவை கவிஞராக அந்த 50 பவுன் சங்கிலியை போட்டு டிஎம்யூ 50-50ன்னு ஒரு காவி கலர் வண்டி, அவருக்கு அரசு வாகனம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. உடனே ஃபோனை போட்டு, பெரிய இருப்பேன், ஊருக்காரன், எனக்கு ரொம்ப வேண்டிய பையன், அவனுக்கு நீங்கள் லா காலேஜில் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி அன்றிருந்த சட்டக்கல்லூரி இயக்குனருக்கு என்னை பரிந்துரை செய்தவர். ஆக அந்த வகையில் தமிழுக்காக பாடுபட்டவர், அரசியல் உலகில் அவர் பரிணமித்தவர். நான் சார்ந்த இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரும் பணியாற்றியவர் என்பதையெல்லாம் கடந்து அதெல்லாம் அவருடைய பொதுவான பாராட்டுதலுக்கு உரித்தானது. பொதுநலமும் சுயநலமும் கலந்த வாழ்த்தை தான் நான் இப்பொழுது வாழ்த்துகிறேன். ஆக பொதுநலம் என்பது தமிழுக்கு, அரசியலுக்கு, பொது வாழ்க்கையில் அவர் அர்ப்பணித்ததற்கு. ஆனால் சுயநலம் என்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய உயர் படிப்புக்காக பரிந்துரை செய்தவர் அன்றைக்கு நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்களும், அதை போல மறைந்த ராஜா சார் முத்தையா செட்டியார் அவர்கள் என்பதை நான் பலமுறை நினைவு கூர்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் 99வது பிறந்த நாளிலும் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒருவர் செய்த உதவியை, அந்த உதவியை நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடும், கூட பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நன்றி கற்றவன் என்ற அர்த்தத்திற்கு நானும் ஒரு உதாரணமாக ஆகிவிடுவேன் என்ற அடிப்படையிலே தான் தொடர்ந்து அதை நான் செய்து வருகிறேன். அதே போல கண்ணதாசன் அவர்களுடைய குடும்பத்து பிள்ளைகளான திரு காந்தி கண்ணதாசன் மற்றும் பல அவர்களுடைய பிள்ளைகளோடு, அவர்களுடைய குடும்பத்தோடு, பார்வதி அம்மாள் இவர்களோடெல்லாம் பழகுகின்ற வாய்ப்பினையும் என்னுடைய கல்லூரி காலத்திலே பெற்றிருக்கிறேன் என்பதையும் நான் இந்த நேரத்திலே பெரும் மகிழ்வோடு, மனநிறைவோடு நான் இதிலே உங்களிடத்திலே வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவேதான் தொடர்ந்து கண்ணதாசன் அவர்களுடைய விழா அப்படின்னா அதை எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒத்திவைத்து விட்டு, இந்த நிகழ்ச்சியில் பல மணி நேரம் இருக்க முடியவில்லை என்றாலும் கூட ஒரு சில நேரங்களை இந்த நிகழ்ச்சிக்காக நான் ஒதுக்கி கலந்து கொள்வதை என்னுடைய வாடிக்கையாக நான் கொண்டிருக்கிறேன். இன்று காலையில் கூட முதல் நிகழ்ச்சியாக காரைக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் அவர்களால் அவருடைய நண்பருக்கு எழுப்பப்பட்ட கலைக்கூடமான கண்ணதாசன் மணிமண்டபத்தில் அங்கு அமைந்திருக்கக்கூடிய
கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய சிலைக்கு அவருடைய குடும்பத்தார் மகள்லாம் வந்திருந்தாங்க, மாப்பிள்ளையெல்லாம் வந்திருந்தாங்க. அதே போல மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர், வட்ட ஆட்சியர், இப்படி அரசு துறையின் அலுவலர்களோடு மேயர், துணை மேயர் எல்லோரும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு, இங்கு அவர் பிறந்த இந்த மண்ணில், இந்த மண்ணு அவரை ஈண்டெடுத்தது என்றாலும் அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வேற எந்த ஊர்லையாவது எழுதி போட முடியுமா? பிரதான சாலையில கவியரசு கண்ணதாசன் பிறந்த சிறுகுடல்பட்டி அப்படின்னு போடக்கூடிய ஒரு தகுதி, ஒரு உரிமை இந்த ஊருக்கு தான் உண்டு. ஆகவே அத்தகைய பெருமைக்குரிய மைந்தனை, பெரும் புகழுக்கு சொந்தக்காரரான மைந்தனை ஈன்று தந்த இந்த சிறுகுடல்பட்டியில் நடைபெறுகின்ற நம்முடைய ஜெயச்சந்திரன் அவர்களுடைய பெரும் முயற்சியால் இந்த ஊர் பிரமுகர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து, அதை போல அண்ணன் பழனியப்பன் அவர்களும் அவருக்கு உற்ற துணையாக இருந்து அதை செயல்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி இடையில பல தடைகள்லாம் வந்தது உண்டு. அந்த தடைகள் இல்லாமல் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்ற முழு உரிமையும் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுடைய இல்லத்தில் அதை நடத்துவதில் சற்று சிரமம் இருந்தது. ஆகவே ஒரு பொது இடமாக இந்த மண்டபத்தை தேர்வு செய்து பார்த்து இந்த மாதிரி ஒரு நடத்திக்கிறோம், என்ன வாடகையோ அதை கொடுத்துடலான்னு சொல்லுங்க, அதை நானே தந்துடுவேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அவர்கள் மறைந்த பெரும் மனதுக்கு சொந்தக்காரராக விளங்கிய திரு வீரப்பன் செட்டியார் அவர்கள், அதெல்லாம் காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கவியரசுக்கு நடத்துறதுக்கு அவர் சொல்றாருன்னா இதை நான் கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும், அதுதான் முறைன்னு சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. அதே போல அண்ணன் சேது குமணன் அவர்கள், அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு பேருதவியாக பல உதவிகளை சத்தமில்லாமல் செய்யக்கூடியவராக அவரும் செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வீரப்பன் செட்டியார் அவர்கள் மறைந்தாலும் கூட அவருடைய மறைவுக்கு பிறகு அப்பச்சி வாக்க காப்பாற்றுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதற்கு அவருடைய அருமை புதல்வர்கள் திரு ராமநாதன் அவர்களும் அவருடைய சகோதரர் திரு கருப்பையா அவர்களும் முழு மனதோடு அப்பச்சி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு நாங்கள் தொடர்ந்து இதை கவியரசுக்காக செய்வோம் என்று அவர்களும் இருந்து இந்த மண்டபத்தை தருவது மட்டுமல்லாமல் இந்த விழாவிலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்ற அவர்களையும் நான் இந்த நேரத்தில் இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு காரணமான அத்தனை உள்ளங்களையும் நான் வெகுவாக பாராட்டி, கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இருந்திருந்தால் அவர்களுடைய பாதங்களில் விழுந்து நான் வணங்கியிருப்பேன். அவர்கள் இல்லாத இந்த சூழ்நிலையில் அவருக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த விழாவை நடத்துகின்ற இந்த விழா குழுவினரை நான் பாதம் தொட்டு வணங்கி நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் கூட மாலையில் நான் முதல்வர் அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் 1:30 மணிக்குள்ள நான் விமானத்தை மதுரையிலே பிடித்து சென்னைக்கு பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, விழா சிறக்க விழா ஏற்பாடுகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திட்ட அனைத்து விழா குழுவினருக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுடைய அனுமதியோடு நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய உதவி இயக்குனர் சீதாலட்சுமி அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. அமைச்சர் அவர்களுடைய திருக்கரத்தால் பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து கவியரங்கம் நடத்தி தருவதற்காக டாக்டர் சந்திரசேகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
செருந்தி அதரல் செண்பகம் கரந்தை குளவி மா தில்லை பாலை முல்லை கஞ்சங்குள்ளை பிடவம் செங்கருங்காளி வாழை வள்ளி நெய்தல் தாளை தாருளம் தாமரை ஞாழல் மவ்வல் கொகுடி சேடல் செம்மல் கோடல் கொய்தை தழை காஞ்சி கருங்குவளை வாங்கர் மரவம் தனக்கம் ஈங்கை இளவம் கொன்றை அடும்பை அத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்திக்கம் சிந்து தும்பை தூளாய் தோன்றி நந்தி நரவம் புனாகம் பாரம் வீரம் குறுக்கத்தியாரம் கால்வை பொன்னை நரந்தை நாகம் நல்லுருள் நாரி குருந்தை வேங்கை புலகு செண்பகம் என்ற 99 பூக்களால் அவர் பாதமலர் தூவி எங்களது பிஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். விசாலாட்சியின் கருப்பையில் விளைந்த முத்தின் கவியரங்கத்திலே கவிஞர் மணிவண்ணன் அவர்கள் 30 ஆண்டு கால பெருந்தவத்தால் கிடைத்த வரத்தை இங்கே கூட்டி வர மறந்துவிட்டார். ஏன்னா வேறு அங்கதான் இருக்கணும், கிளைதான் ஊரா சுத்தும். என்னங்க பிரஷரை சுகரை ஏத்தாதீங்க. ஆனா உண்மையிலே பிளஷரும் சுகரும் நீங்க தானங்க, பிளஷரும் சுகரும் நீங்க தானங்க, அவங்க தானங்க வேறனை நீ இருந்தாய். வாழ்த்துக்கள் மணிவண்ணன். அடுத்ததாக வாழ நினைத்தால் வாழலாம், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். கவிஞர் கூரா. ஆளுமைகள் பலருண்டு, கீரா வாரா கிவாஜா பிஜாரா, அதுபோல எங்கள் சங்க கூரா. இவர் எழுதும் கவிதைகள் இருக்கும் கூரா. மேட்டூரில் பணி செய்த உயர்ந்த மனிதர் மேன்மையான பாதையின் பயனை சொல்வார். வாருங்கள், கவிதை தாருங்கள். வாழ நினைத்தால் வாழலாம், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். கவிஞர் கூரா. தமிழ் தாயே, எப்பொழுதும் உன்வரிசை முன்வரிசை, எப்பொழுதும் என் வரிசை பின்வரிசை. உன் கண்வரிசை பார்த்ததினால் நான் கவிவரிசை ஆனதினால் முன்வரிசைக்கும் முன்பாக நிற்கின்ற நிலை பெற்றேன். கையில் சீர்வரிசை கேட்கவில்லை தாயே, நாவில் நான் பாட பாவரிசை தந்தால் போதும் தமிழ் தாயே, வணங்குகின்றேன். தலைமையே, நீங்கள் ஒரு சாது, உங்கள் குருநாதரும் ஒரு சாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது, ஆனால் நீங்கள் மிரண்டு நாங்கள் கண்டதில்லை. உங்கள் கவிதையை கண்டுதான் நாங்கள் மிரண்டிருக்கிறோம். மருத்துவ கவிஞனே, உங்கள் சொற்கையெல்லாம் மூலிகை சாறு. உங்கள் தலைமையில் கவிதை படிப்பது எங்களுக்கெல்லாம் பேரு. மதியம் எங்களுக்கு கிடைக்குமா சோறு? அதையும் கேட்டு சொன்னால் கவிதையின் நீள அகலத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளும் எனக்கு கிடைக்கும் ஒரு தோது. வணக்கம் தலைமையே. அவையோரே, வீரத்துறவி விவேகானந்தனை சிக்காகோ அனுப்பி வைத்த எங்கள் பண்பான பாஸ்கர சேதுபதி பிறந்த மண்ணிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அவையோரே, 4ஆம் தமிழ்ச்சங்கம் வழங்கிய வள்ளல் பாண்டித்துறை ஆண்ட மண்ணிலிருந்து வந்திருக்கிறோம். அவையோரே, ஆறுகள் இல்லாத ஊரிலிருந்து நாங்கள் 6 பேர்கள் வந்திருக்கிறோம். அவையோரே, நாங்கள் கவியரசு என்னும் கவிதை நதி உற்பத்தியான ஊரை பார்க்க வந்திருக்கிறோம். அவையோர்களே, பஞ்சமான மாவட்டம் என்று எங்கள் ஊருக்கு பட்டப்பெயர் உண்டு, மறுக்கவில்லை. எங்கள் ஊரில் நெல் விளைச்சல் குறைவுதான். ஆனால் நாங்கள் சொல் விளைச்சவர் மிக்கவர்கள் என்பதை சொல்லி போக வந்தோம். அவையோரே, சொல்லி போக வந்தோம். தமிழ் கடவுள் எங்கள் அறுபடை முருகனை வணங்குகின்றோம். நாங்களும் அறுபடை வீடுகள் தான். முருகனிடம் இருப்பது வேட்படை, எங்களிடம் இருப்பது சொற்படை. அவ்வளவுதான் தோழர்களே. அதற்கு முன்
எங்கள் விழா நாயகனை பற்றி சில வரிகள் சொல்லிவிட்டு கவிதைக்குள் போய்விடுகிறேன். முத்தையா எனும் பெயரை அப்படியே வழித்தெடுத்து முத்தான கவிதை மேல் அப்பி சென்றவன் நீ. இந்திர லோகத்தில் ஒரு இறை கவிஞன் இல்லை என்று விண்ணுலக பதவி பெற விரைந்து சென்றவனும் நீ. நீயே பட்டி தொட்டி சுற்றி வந்த செட்டி நாட்டின் இசைத்தட்டு. நீ மலர்ந்தும் மலராத மொட்டுக்கும் பாட்டெழுதினாய். ஆர்மேனியம் பெட்டி வாய் திறந்த மெட்டுக்கும் பாட்டெழுத்தினாய். உன் முகத்தை நேரில் பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை என்ற கவலை மட்டும் என்னை எட்டவில்லை. ஒவ்வொரு பாட்டிலும் உன் முகத்தை தானே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கவியரசே. எனக்கு தெரிந்த இன்னொரு உண்மை, பார்த்து நடந்தால் பாதை தெரியும். எளிதாக புரிகின்ற வரிகள் தான் நண்பர்களே. எதை பார்த்து நடந்தால் பயணம் தெரியும். ஒரு வினாக்குறி போட்டு பார்த்தேன், சில கவிஞர்களை கேட்டு பார்த்தேன். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. எங்கள் புலமை பித்தன் கொஞ்சம் எச்சரிக்கை செய்தான். கால் போன போக்கிலே கண் போன போக்கிலே கால் போகலாமா? எங்கள் வாலிப கவிஞன் வாலி வழிமறைத்து நின்றான். சரி, இப்போது யாரிடம் கேட்பது? கால் போன போக்கில் நடப்பவன் கால்நடை, மனம் சொன்ன பாதையில் நடப்பவன் மனிதன் என்று உரைத்த எங்கள் குன்றக்குடி அடிகளார் வாழ்ந்த திசைக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நண்பர்களே. அர்த்தமுள்ள இந்துவதம் சொன்ன எங்கள் கவியரசன் கண்ணதாசன் விளையில் எங்கள் தமிழ் மாமுனிவன் மேற்கோள் காட்டுவது ஒன்றும் தவறில்லைதானே அவையோரே. முள் பார்த்து நட, உன் பாதங்கள் காயப்படாது. சொல் பார்த்து பேசு, உன் பற்கள் பத்திரமாயிருக்கும் என்பதுதான் பால பாடம். முள் பார்த்து நட, உன் பாதங்கள் காயப்படாது. சொல் பார்த்து பேசு, உன் பற்கள் பத்திரமாயிருக்கும். சோழ பேரரசின் படைபலம் பெரியதுதான். சோழ பேரரசின் படைபலம் பெரியதுதான். அதைவிட கரிகாலன் கட்டிய கல்லணை பெரியது நண்பர்களே, மறந்து விடாதீர்கள். போர்களில் செத்தவர்கள் லட்சம் பேர்கள், கல்லணையால் வாழ்ந்தவர்கள் கோடி பேர்கள். வரலாற்று பாதை தெரிந்தால் பயணம் தொடங்கும் நண்பர்களே. இன்று திருப்பத்தூரில் பறக்கும் பல கட்சி கொடிகளும் பல கட்சி கொடிகளும் அரசியல் வீர முழக்கங்களும் எங்கள் மருதுபாண்டியர் தூக்கிலிட்ட இடத்திலிருந்தான் தொடங்குகிறது என்ற வீர வரலாறு தெரிந்தால் கால்கள் நடந்தால் பயணம் தொடரும் நண்பர்களே, பயணம் தொடங்கும். அதைத்தானே எங்கள் முப்பாட்டன் திருவள்ளுவனும் நிறைமொழி மாந்தன் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்று சொல்லிச் சென்றான். வள்ளுவனை கொண்டாடுவதை விடவும் நாங்கள் வள்ளுவத்தை கொண்டாடுவோம், அதுதான் நல்லது நண்பர்களே. நாவில் வேல் குத்துவது எனக்கும் உடன்பாடு இல்லைதான். நாவில் வேல் குத்துவது எனக்கும் உடன்பாடு இல்லைதான். ஆயின் நான் இனிக்க இனிக்க தேவாரம் பாடுவது தமிழ் தொண்டு என்பதை நினைவில் கொள்வோம் என் நண்பர்களே. இந்த பார்வை இருந்தால் பார்த்து நடந்தால் பயணம் தொடங்கும். எங்களுக்கு தேவாரமும் திருவாசகமும் தமிழ் கற்றுக் கொடுத்தது. பிறகுதான் நாங்கள் கடவுளை கற்றுக்கொண்டோம், மறந்து விடாதீர்கள். இன்று பிறமொழி சொற்கள் கலவாமல் எங்கள் பிள்ளைகள் தடுமாறி திரிகிறார்கள்.
நண்பர்களே, தேவாரத்தில் ஒரு சொல் கூட நீங்கள் பிறமொழி சொற்களை கண்டுபிடித்திட முடியாத நண்பர்களே. அன்பே சிவம் என்று சொன்ன திருமந்திரம் புழுகு மூட்டையல்ல, அது தொல் தமிழனின் வாழ்வியல் நெறி என்பதை பார்த்து நடந்தால் பயணம் தொடங்கும். நிறைவாக கவியரசரே, நீ எழுதிய இயேசு காவியத்தை 100 தடவைக்கு மேல் நான் படித்திருப்பேன். கவியரசே, நீ எழுதிய இயேசு காவியத்தை 100 தடவைக்கு மேல் நான் படித்திருப்பேன். மேலும் படித்திருந்தால் நான் கிறிஸ்தவனாய் மாறியிருப்பேன். கவிஞனே, என் அப்பன் முருகனுடன் வேர்குத்து வாங்கியிருப்பேன் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமை கவிஞர் கூரா அவர்களே, சொல் விளையும் பூமியில் வந்துள்ள நாங்கள் எல்லாம் பட்டி தொட்டி சுற்றி வந்த செட்டிநாட்டின் இசைத்தட்டை இங்கே இசைத்துக் கொண்டிருக்கிறோம். கால்நடை போகும் பாதை செல்பவன் கால்நடை என்று சொன்ன குன்றக்குடி அடிகளார் வரியை சொன்னார். முள் பார்த்து நட பாதம் பத்திரமாகும், சொல் பார்த்து நட உறவு பத்திரப்படும், பிறமொழி சொற்கள் களவாமல் பேசி பழகினால் தமிழின் பாதை தொடரும் என்று எச்சரிக்கை செய்தார். அடுத்ததாக, வாழ நினைத்தால் வாழலாம், நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து, கவிஞர் தேவி உலகராஜ் அவர்கள். ஊரின் பெயரை முன்னே வைத்து உலகை அதன் பின்னே கொண்ட, ஊரின் பெயரை முன்னே வைத்து உலகை அதன் பின்னே கொண்ட பள்ளி மாணவர்களின் பகலவன். தமிழ் வாழ நேர்ச்சி வைத்ததில்லை இந்த தாடி, இந்த சபையிலே தந்திடுவார் கவிதை இறைவனை நாடி, தாடி தருவார் கவிதை நாடி. வருக. முத்தமிழாய் முதன்மொழியாய் இருப்பவள், 3 தமிழ்ச்சங்கம் கண்ட திருமகள், எத்திசையும் புகழ்பரவ செழித்தவள், இளமை மாறா தனி அழகில் தழைத்தவள், வித்தகரின் புத்தியிலே வாழ்பவள், விருப்பமிகு யாவருக்கும் வாழ்வு அவள், தாயவளின் மலரடியை பணிகின்றேன். தமிழ் இனத்தை போற்றிய, கவிவனத்தை சாற்றிய, பழமனத்தை ஆற்றிய கமகப்பிரியன், வாராது வந்த மாமணியாய் 3 ஆண்டுகள் வாழ்ந்திட்ட ஆரோக்கிய சாமி, இணங்கி இறங்கி வாழ்ந்தாலும் உணங்கள் அறியா வணங்காமுடி, நீரை போல நிறைந்து சிறந்து செட்டிநாட்டு சீரை போல செல்வங்கள் தந்த கவி செல்வங்கள் தந்த காரை முத்து புலவன், 100வதன் முன்னான பிறந்த நாளில் ஏறார்ந்த தாசனை நான் நினைவாலே வணங்குகின்றேன். பழகுவதில் குழந்தை என்பார், பக்குவத்தில் கிழவன் என்பார், தமிழ் திரை கவிதைக்கு தலைவர் என்பார், அதை மறுப்பது யார்? நம்மில் அழியாத கவிஞருக்கு ஆராட்டு விழா, சூரியனுக்கு சந்திரன் எடுக்கும் சீராட்டு விழா, பாட்டு சூரியனுக்கு ஜெயச்சந்திரன், பாரதி இலக்கிய ஜெயச்சந்திரன் எடுத்த சீராட்டு விழா, பெரும்பாட்டு அட்டியை சிறுகூடல் பட்டி ஈன்றெடுத்தது, 1000 பார்வை கொண்ட சீரார்ந்த செல்வருக்கு ஒவ்வொரு ஆண்டும் விழா எடுத்து பெருமையுற்றது. அந்த பெருமையுற்ற பாரதி இலக்கிய கழகத்தின் அமைப்பாளர், விழா ஏற்பாட்டாளர், விழா சிறிதெனினும் விழா நாயகன் பெருவிழாவாக ஆக்கிய அமைச்சர், விருதாளர்கள், நூலாளர்கள், அன்பில் வந்த என்ற போலாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். கர்ணனோடு கொடை போயிற்று, கண்ணதாசனோடு இலக்கிய சமூக தத்துவ பாடல் போயிற்று, அமைச்சரோடு கூட்டமும் போயிற்று. ஆனால் அமைந்திருக்கும் இந்த கூட்டம் எங்களுக்கு உற்சாகம் மட்டும் போகாது என்பது. கவிஞர் ஒரு கடத்தல் மன்னன், கவிஞர் ஒரு கடத்தல் மன்னன், அக தரிசனத்தில் அறிந்தவற்றை புறப்பாட்டாய் கடத்திய கடத்தல் மன்னன். கவிஞர் ஒரு புரட்டு ராஜன், இக வாழ்வின் துன்பத்தில் இதயம் தடுமாறாது திடமாக்கி புரட்டுகின்ற புரட்டு ராசன். கவிஞர் ஒரு புரட்சி அரசன், தகவமைப்பு தத்துவத்தை
தனித்துவமாய் திரை வழி தந்த புரட்சி அரசன், கவிஞர் ஒரு திரட்சி தீரன், சுடர்மிகு இலக்கியத்தை சுகமான எளிமையாக்கி சூடத் தந்த திரட்சி தீரன். காதுகள் கொஞ்சம் களைத்த நேரத்தில் வந்திருக்கலாம் நான், உங்கள் காதுகள் கொஞ்சம் களைத்த நேரத்தில் வந்திருக்கலாம் நான், ஆனாலும் கலக்கமில்லை, மயக்கமில்லை. கவிஞர்களின் நேசர்கள் சிலரேனாலும், அதாவது 6 பெண்களும் 3 ஆண்களும் சிலரானாலும் கவிஞர்களின் நேசர்கள் முன்னிருக்க எனக்கு கலக்கமில்லை, மயக்கமில்லை. கண்ணிற்கு அழகு கண்ணோட்டம், கண்ணோட்டம் தளர்ந்தால் திண்டாட்டம், திண்டாட்டம் போக்க மருத்துவமும் தமிழ் பொழிலில் வண்டாட்டம் போன்ற மகத்துவமும் கொண்ட தலைமை கவிஞரே, குரல் அமுது குலாத்தின் சுவைஞரே, அன்னை மருத்துவமனை தலைவரே, அருளொளி கூட்டத்தின் இளைஞரே, வணக்கம். எங்கேயும் எப்போதும் வேறென நீ இருந்தாய், காதல் கோவில் நடுவினிலே பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து வாழ நினைத்தால் வாழலாம். சக கவிதை சான்றோர்களே, வணக்கம். முன்னால் வந்ததும் முயற்சியில் விளைந்ததும் பொன்னால் ஆனதும் புவிமிசை வாழ்வதும் என்னால் என்பதில் ஏதுமில்லை உணர்தலும் பின்னால் வருவதை புகழ்மிகு வாழ்வன நன்னிலை அறிவதும் நாளை பொழுதை இறைவனுக்காக்கும். கொஞ்சம் சிறைகள் செய்யும் சிறுமைகள் விடுத்தல், சிறைகள் செய்யும் சிறுமைகள் விடுத்தல், நிறைவினை கொண்டு நிம்மதி அடைதல், முறைமையில் நின்று முழுமையை நெருங்கல், இவைகள் தாமே இறைவனுக்கு அளிக்கும் இயமான வழிகள். சலனம் இல்லாத மனமுண்டா? சங்கடம் இல்லாத வீடுண்டா? புலன்கள் இல்லாத அறிவுண்டா? புதுமை இல்லாத வளர்ச்சி உண்டா? முடியும் என்போர்க்கு முயற்சியும் வழியாகும், விடியும் என்போர்க்கு இரவும் துணையாகும். படிப்படியாய் படித்து பக்குவ நடையில் நடந்து நிலைதனிலே உயர்ந்து நித்திய கூடமாய் இணைந்து முற்றம் முற்றிட முடிவாய் சேரும் வீடு வேறு. படி நடை நிலை கூடம் முற்றம் யாவும் இணைந்த வீடு. எனவே படிப்படியாய் படித்து பக்குவ நடையில் நடந்து நிலைதனிலே உயர்ந்து நித்திய கூடமாய் இணைந்து முற்றம் முற்றிட முடிவாய் சேரும் வீடு பேறு. நல்லவை நினைத்தல் நற்குடி பிறப்பாம், பொல்லாங்கு விடுத்தலும் பொற்குவை சிறப்பாம். வல்லமை என்பதோ வீண் பெருமை விருப்பாம், இல்லாமை சேர்தல் இறைவன் அணைப்பாம். ஆசையுற்றே பிறந்துட்டோம் தவறு இல்லையே, அளவு மீறி போவதுதான் அழிவின் எல்லையே, வேஷமிட்டு வாழ்வதுதான் மனித கொள்ளையே, வெற்றி பெறும் தன்னுணர்வே வாழ்வின் தில்லையே. சாட்டை இல்லை சுவடுமில்லை ஆடுகின்றோமே, சாட்சி இல்லை மாட்சி இல்லை நாடுகின்றோமே, மூட்டை மூட்டையாய் துன்பம் தூக்கி வாடுகின்றோமே, மூடமிட்டு இறைமை தேடி விடைபெறுவோமே. நல்லவை தீயவை நண்பர் பகைவர் நான்கு திசையும் கோடி கோடி, எல்லாரிடத்தும் இறைமை இருக்கு, எல்லாரிடத்தும் இறைமை இருக்கு, இயைந்து நடந்தால் நாமே முன்னோடி. உலக வாழ்வில் உழலும் போதும் உள்ளுணர்வால் வழி நடந்திடலாம், பலவகை நூல்கள் பகுத்து கற்றே பண்பின் கரம் பற்றி உயர்ந்திடலாம், புலன்களின் ஆசை கட்டுப்படுத்தி புண்ணிய வாழ்வை தொடர்ந்திடலாம், நலமென நாளும் குமிழி வாழ்வை நன்மை செய்தே கடந்திடலாம். நேற்றிருந்தார் வாழ்க்கையெல்லாம் நமக்கு பாடம், காற்று வழியில் வாழும் இன்பம் இன்றைய லாபம், சாற்றும் மொழியில் ஞானம் கிட்டும் நாளைக்காகும், சாகா நிலையாய் இறைமை கொண்டால் தலைமுறை வாழ்த்தும். நன்றி. இருக்க எனக்கு கலக்கமில்லை, மயக்கமில்லை. மூட்டை மூட்டையாய் கவலைகளை தூக்கி மூடனுக்கும் இரங்கற் செய்தி போடுகின்றோம். அதனால் நாளை பொழுது இறைவனுக்கு அளித்து வாழுவோம். நிறைவு கவி
கண்ணதாசனின் பங்காளியான கண்ணப்பனை இந்த கூட்டத்திலே தேடி பார்த்தேன். என்னுடைய வகுப்பு தோழர், அவர் பிறந்த ஊர் சிறுகுடல்பட்டி. கண்ணப்பனின் அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறார்கள். அங்கோலா நாட்டிலே இருந்து காலையிலே 3:17 என்னுடைய பேசுகிறார்கள். வருகின்ற கவிஞர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். நான் 27ஆம் தேதி தான் நான் இந்தியாவுக்கு வருகிறேன் என்று அங்கோலா நாட்டிலே இருந்து காலை வேளை 3:17 எனக்கு வாழ்த்து செய்தி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ராமசுப்ரமணியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் டாக்டர் சந்திரசேகரன் அவர்களுக்கு, அண்ணன் மங்கள சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு, கவிஞர் மணிவண்ணன் அவர்களுக்கு, தேவி உலகராஜ் அவர்களுக்கு, கவிஞர் மாணிக்கவாசகன் அவர்களுக்கு, கவிஞர் கூரா அவர்களுக்கு, சிவகாசியிலே இருந்து ஒரு பேராசிரியர் வந்திருக்கிறார். கவிஞருக்கு விழா நடக்கிறதாமே, கோலாகல திருவிழாவாக இருக்கிறதாமே, வேடிக்கை பார்க்கலாம் என்ற ஆசையோடு வந்திருக்கிறார். அவரை நாம் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. சிறுகுடல்பட்டி உங்களுடைய வருகையை வரவேற்கிறது. அவருக்கு பொன்னாடை அணிவிக்க எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் வாங்க. வாங்க. இன்னொன்று எடுப்பா. நெல்லு கொடுத்தா கொடுக்கலையா? போட்டுக்கணும். எங்க அவர் பேராசிரியர் அண்ணே ஐயா பேராசிரியர் இன்னொரு செட்டு உட்காருங்க. துண்டு இங்க போனா அவ்வளவுதானா? தொடர்ந்து கவிதாஞ்சலி இருக்கிறது. எங்களுடைய சிந்தனை கவிஞர் சைவ சித்தாந்த ரத்தினம் பரம்பு நடராஜன் அவர்கள் தலைமையேற்று இந்த கவிதாஞ்சலியை நடத்தி தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இடையிலே எங்களுடைய இந்த கட்டுரை தொகுப்பில் ஒருவர் கட்டுரை தந்திருக்கிறார்கள். அவங்க முனைவர் வேலம்மாள் அவர்கள். தொலை தூரத்திலே, பக்கத்தில் இல்லை, குற்றாலத்திலிருந்து வராங்க. குற்றாலத்தில் இருந்து கவியரசன் மீது கொண்ட மரியாதை காரணமாக இந்த கட்டுரை தொகுப்புக்கு கட்டுரையும் தந்திருக்கிறார்கள். நேரிலும் இந்த நாளிலே நம்மை சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த மண்ணின் சார்பிலே, நம்முடைய பாரத இலக்கிய கழகத்தின் சார்பிலே, திருப்பத்தூர் எழுத்தாளர்கள் கூட்டமைப்பின் சார்பிலே வணங்கி வரவேற்று இந்த மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறோம். அம்மா
கவியரங்கத்துக்கு கவிதாஞ்சலிக்கு வாங்க. கவிதாஞ்சலிக்கு தலைமை ஏற்க அண்ணன் பரம நடராஜன் அவர்களை நமக்கு கவிதாஞ்சலியில் பங்கேற்க இருக்கின்ற முதல் கவிஞர் கலாம் வகுப்பறையினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய லட்சுமி அவர்களை அழைக்கிறோம். வாங்க, நீங்க இருக்குமா, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இல்லை அவங்க முடிஞ்சு அடுத்த சேர்த்து நான் இந்த அருமையான வாய்ப்பை எங்களுக்கு நல்கிய மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய பாரதிய இலக்கிய கழகத்தினுடைய தலைவரும் திருப்பத்தூர் வாசகர் ஓட்ட தலைவருமான அன்பு நண்பர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு ராமநாதபுரம் தமிழ் சமூகத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை வணங்கி காணிக்கிறோம். நன்றி, வணக்கம். வாகாய் நடத்தும் பெரிய விழா 99ஆம் ஆண்டு விழா சொகுசாய் அவரா நடத்துகிறார்? இல்லை இல்லை, அல்லல் பலவும் தான் சுமந்து ஆனால் அழகாய் நடத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் அதன் சிந்தன் உள்ளம் கொண்டு நடத்துகின்றார். வார்த்தை சித்தர் ஜெயச்சந்திரன் வாழ்க வாழ்க பல்லாண்டு. பரம்பு பாரி நடராஜன், பாரியை நினைவுட்டு நடராஜன் என்றும் கவிதை எழுதுகின்றார். என் சிந்தை தண்ணீர் இருக்கின்றார். அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு நிறைந்த என் வணக்கம். தமிழை வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ்தாய் திருவடியை தொழுகின்றேன். இப்பொழுது நான் எழுதி வந்த பாடலை உங்கள் முன் பாடுகின்றேன். கவியரசர் கண்ணதாசன் பற்றி இன்று காலையில் என் சிந்தனையில் தோன்றிய ஒரு பாடல் இது. நான் ஒரு கவிஞன் இல்லை என்று சிலர் சொல்லுவார்கள். அதே போல நான் ஒரு கவிஞன் இல்லை, இருந்தாலும் கவிதை எழுத முயற்சிக்கின்றவன். அரிசியில் உருத்தம் போல சில நேரங்களில் பாடி விடுவேன். அப்படி ஒரு பாடலை இப்பொழுது நான் உங்களிடம் பாடுகின்றேன். கண்ணே தமிழின் காதலன்னே, கண்ணே தமிழின் காதலன்னே, கவிதை தமிழின் ஓவியம் நீ. கண்ணே தமிழின் காதலன்னே, கவிதை தமிழின் ஓவியம் நீ. அன்னை தமிழை திரைசையில், அன்னை தமிழை திரைசையில் அற்புத இலக்கியம் ஆக்கி வென்றாய். பொன்னை விரும்பும் இப்புவியில், பொன்னை விரும்பும் இப்புவியில் பூந்தமிழ் பாமலர் சூட்டி நின்றாய். கண்ணி தமிழை கவிந்தமிழை, கண்ணி தமிழை கவிந்தமிழை காதல் தமிழாய் கொடுத்தவண்ணே. திரைசை
தேந்தமிழை திரை இசை இலக்கிய தேந்தமிழை திரைப்பட பாடலாய் தந்து வென்றாய். திரை இசை இலக்கிய திலகம் நீ, திரை இசை இலக்கிய திலகம் நீ, தித்திக்கும் முத்தமிழ் கவியரசா. நரைதிரை மூப்பை மறக்க வைக்கும், நரைதிரை மூப்பை மறக்க வைக்கும் நல்ல காதல் கவிஞானி. நரைதிரை மூப்பை மறக்க வைக்கும் நல்ல காதல் கவிஞானி. உரையில் உங்குரல் மயங்க வைக்கும், உரையில் உங்குரல் மயங்க வைக்கும் ஒப்பிட முடியா குரலோசை. தத்துவ பாடல் தருவதிலும், தத்துவ பாடல் தருவதிலும் தமிழ் திரை உலகின் தலைமகன் நீ. முத்துக்கள் கோத்த கவிமகனே, முத்துக்கள் கோத்த கவிமகனே, முத்த பாடலும் தந்தவன் நீ. சித்தன் போல தத்துவத்தை, சித்தன் போல தத்துவத்தை திரையில் வடித்த பாவலன் நீ. தத்துவ பாடலின் தனித்துவம் நீ, தத்துவ பாடலின் தனித்துவம் நீ. தமிழ் தாய் தந்த தவமகன் நீ. திரையில் தமிழை விதைத்தவன் நீ, திரையில் தமிழை விதைத்தவன் நீ. தித்திக்கும் பாலாச்சோழை கவிஞனும் நீ. திரைசையோடு மாங்கனியாம், திரைசையோடு மாங்கனியாம் தீந்தமிழ் இலக்கியம் தந்தவன் நீ. நிரந்தரமில்லா புவி வாழ்வில், நிரந்தரமில்லா புவி வாழ்வில் நிரந்தரமாக ஆனவன் நீ, நிரந்தரமாக ஆனவன் நீ. மரணம் இல்லா பெருவாழ்வின், மரணம் இல்லா பெருவாழ்வின் மாபெரும் இலக்கியம் ஆனவன் நீ. காலம் கடந்த கவிஞன் நீ, காலம் கடந்த கவிஞன் நீ. கண்ணதாசா தொழுகின்றேன், கண்ணதாசா தொழுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, அருமை. இசைக்கவிஞர் மெய்யாண்டவர் இன்பத் தமிழாய் பாடினார். அவரின் சுந்தர தமிழில் சொக்கி போனவன் நான், அவரின் சுந்தர தமிழில் சொக்கி போனவன் நான். சுமந்து நிற்கும் தமிழன்னைக்கும் இந்த அவையில் குழுமி இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் அவையினர் அனைவருக்கும் சபிதாபானுவின் பணிவான வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து தலைமை அவர்களுக்கு தலைமை வணக்கத்தை கூறி என் கவிதைக்குள் நுழைகிறேன். சிறுகூடல்பட்டி நாயகன், சிறுகூடல்பட்டி நாயகன், அனுபவங்களை அள்ளித் தெளித்த அறிவே, அனுபவங்களை அள்ளித் தெளித்த அறிவே, தத்துவம் வழங்கி நின்ற தெளிவே, தத்துவம் வழங்கி நின்ற தெளிவே, சோதனை தாண்டி வாழ்ந்த சகாப்தமே, சாதனை பல படைத்த மேன்மமே, சாதனை பல படைத்த மேன்மமே, கற்பனை வளர்த்த காவிய சின்னமே, கலையாத கனவாய் வாழும் திரவியமே, கலையாத கனவாய் வாழும் திரவியமே, வாழ்வை வாழ்ந்து பார்த்த உன்னதமே, வாழ்வை வாழ்ந்து பார்த்த உன்னதமே, வாழ்விற்கு அர்த்தம் தந்த அனுபவமே, வாழ்விற்கு அனுபவம் தந்த அர்த்தமே, வேதனை தாண்டிய வேங்கையும் நீயே, சாதனை படைத்த படைப்பாளிகளும் நீயே, கவி உலகின் உன்னத தாயே, கவி உலகின் உன்னத தாயே,
கவிஞர்கள் விரும்பும் அழகிய ஆளுமையே, கவிஞர்கள் விரும்பும் அழகிய ஆளுமையே, கவிதை பொழிந்த கார்மேகமே, கவிதை பொழிந்த கார்மேகமே, அரசு பொறுப்பை ஏற்ற காவியமே, கலைநயம் பொருந்த ஆற்றலே, கலைநயம் பொருந்திய ஆற்றலே, கவிமென்மை வீசிய தென்றலே, கவிமென்மை வீசிய தென்றலே, வாழும் வரலாற்றை வாழ்ந்து பார்த்த வரலாறே, அனுபவத்தில் அள்ளித் தெளித்த வானமே, கவிஞர்களும் அறிஞர்களையும் கவர்ந்த தொன்மமே, காதலையும் தத்துவத்தையும் வழங்கிய ஞானமே, காதலையும் தத்துவத்தையும் அள்ளி வழங்கிய ஞானமே, சிறுகூடல் பட்டியில் எழுந்தருளிய தெய்வமே, அழகும் அறிவும் கொண்ட திறமே, அழகும் அறிவும் கொண்ட திறமே, பாடல் படைத்த பெட்டக களஞ்சியமே, பாடல் படைத்த பெட்டக களஞ்சியமே, யதார்த்தங்களை எடுத்துரைத்த ஏற்றமே, யதார்த்தங்களை எடுத்துரைத்த ஏற்றமே. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. சபிதா பானு, ஆங்கில ஆசிரியர், காரைக்குடியிலிருந்து. சிறப்பு நேரங்கால பொதுவாகவே கவிரங்கம் ஒருத்தர் பாடின பிறகு அவனுடைய பின்னோட்டம் கொடுக்குற மரபு. ஆனால் இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை, அடுத்தடுத்த கவிஞர்கள் வந்து பாடலாம். வாழ்வுக்கு அர்த்தம் கவிவல்ல கண்ணதாசனை வீழ்ச்சில்லா கவி படித்த கவிதாபானுக்கு என் வணக்கம். அடுத்ததாக டாக்டர் ராதாகிருஷ்ணன். அழகான முருகனுரை அன்பு மலை குன்றுகளும் எங்கும் நிறைந்திருக்கும் இணையமலை சோலையெல்லாம் ஆளுகின்ற சக்தியவள் அருள் பொழியும் மலையரசி இணையடிகள் வணங்கி இங்கே நான் நிற்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் வெளிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையெண்ணமே. என்ன ஒரு அழகான இயல்பான சொற்சரம், என்ன ஒரு அழகான இயல்பான சொல்லடுக்கு, பொன்னான சொற்கள், பொருத்தமான ஓமைகள். கங்கைக்கரை தோட்டம், கன்னிப்பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே. கங்கை கரைக்கே நாம் சென்றது போல தோன்றும். அந்த கண்ணனுக்கு தாசன் நீ, கவிதைகளின் அரசன் நீ, மனித குலத்தில் வந்துதித்த நீ மனிதன் இல்லை, நீ மனிதன் இல்லை கவிஞரே, நீ மனிதன் இல்லை, மனித குலத்தில் வந்துதித்த மகள் கவிதை தெய்வம் நீ, மகள் கவிதை தெய்வம் நீ. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் என்று வசந்த காலமாய் மனிதர்களை மனத்தை ஆக்கி வைத்தாய். சோதனை மேல் சோதனை, மயக்கமா கலக்கமா என்ற பாடல்களிலே சோதனை காலத்திலும் துயருற்ற நேரத்திலும் அருமருந்தாய் அமுதமாய், சோதனை காலத்திலும் துயருற்ற நேரத்திலும் அருமருந்தாய் அமுதமாய், அமைதியாய் துணிவாய் செயலாற்றும் வேகத்தை சில வார்த்தைகளில் நீ தந்தாய், செயலாற்றும் வேகத்தை சில வார்த்தைகளில் நீ தந்தாய். எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, இந்த ஒரு நாளாவது தூங்கினால் போதும் என்று சொற்களை தூவிவிட்டாய். தூக்கமும் கண்களை தழுவிட்டுமே என்று பாடி மனதை அமைதியிலே மகிழ்வாக உறங்க வைத்தாய். எல்லா நிலைகளுக்கும் இனிய இசைத்தமிழால் சோகம் நீக்கி துணிவாய் இன்பத்தில் துள்ள வைப்பாய், சோகத்தை நீக்கி துணிவாய் இன்பத்தில் துள்ள வைப்பாய். பொன்னை விரும்பும் பூமியிலே எனப்பாடி காதலின் எல்லைகளை கனிவாக புரிய வைப்பாய், காதலின் எல்லைகளை கனிவாக புரிய வைப்பாய். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா, நான் பேச நினைப்பதெல்லாம் என்பது போல உன்னை காதலுக்கு உரை எழுதி வைத்திருப்பாய், உன்னை காதலுக்கு உரை எழுதி வைத்திருப்பாய். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் சொன்னது நீதானா என்று பல பாடல்களில் உலகின் உண்மை வாழ்க்கையை தத்துவத்தை உருக்கி தந்திருப்பாய். சட்டி சுற்றதா எனப்பாடி போனால் போகட்டும் எனப்பாடி நிலையாமை தத்துவத்தை நெஞ்சிலே உரைத்திடுவாய். இந்த சிறு துளிகள், சிறுமணி துளிகள். இலக்கணம் மாறுதோ இலக்கியம் மாறுதோ என்ற ஒரு அருமையான பாடல். நீ கவிதைக்கு ஒரு இலக்கணம், நீ கவிதைக்கு ஒரு இலக்கணம், அது ஒரு கட்டிற்குள் இல்லாமல் வானம்பாடியாய் காணம் பாடினாய். கவிதையின் இலக்கணம் என்ற ஒரு கட்டிற்குள் இல்லாமல் வானம்பாடியாய் காணம் பாடினாய். நீ பாடிய இதெல்லாம் இலக்கணமானது, நீ பாடியதெல்லாம் இலக்கணமானது. நீ இலக்கணத்துக்கு இலக்கியமாயானாய், இலக்கியத்துக்கு இலக்கணமாயானாய். உன்னில் இருந்து வரும் வார்த்தைகள் இயல்பாக அமைவதால் நீ இலக்கணத்துக்கு இலக்கியமானாய், இலக்கியத்துக்கு இலக்கணமானாய். உன்னை பற்றி பேச எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஐயா ஜெயச்சந்திரன் அவர்களால் கிடைத்தது நன்றி. மலையரசி அருளாலே
மண்ணுலகம் இருக்கும் வரை நிறைய கவிஞர்கள் நான் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழினால கண்ணதாசன் ஊர் வான்கோழி, அதனால நான் பேசுறேன். மலையரசி அருளாலே மண்ணுலகம் இருக்கும் வரை உன் புகழ் நிலைத்திருக்கும். உலகத்து மாந்தர்களை ஒவ்வொரு செயலிலும் செயலிலும் உன் கவிதை எதிரொலிக்கும். விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியா என்று இறைவனை பாடுகின்றோம். விண் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியா என்று இறைவனை பாடுகிறோம். உன் கவிதை விண்ணையும் தாண்டி வெற்றிடமும் தாண்டி விண்வெளிக்கு வேகமாய் செல்லக்கூடிய கவிதை. உலகத்தில் இனி வரப்போகும் மக்கள் எல்லாம் அவர்கள் உள்ளமெல்லாம் என்னாலும் நிறைந்திருக்கும். உன் கவிதை இன்பத்தை தந்திருக்கும், நெஞ்சத்தை குளிர்க்கும், நிம்மதியை தந்திருக்கும். காற்று புகும் இடம் மட்டும் இல்லாமல் உன் கவிதை விண்வெளிக்கும் சென்று விண்ணிற்கு சென்றாலும் உன் கவிதை அங்கே வெற்றி கொடி நாட்டும். அவசரமா எழுதுங்க. கன்னித்தமிழ் கண்ணொளி போன்ற தமிழின் கன்னித்தமிழ் கவிதை எங்கும் நிறைந்திருக்கும், இயற்கையிலே கலந்திருக்கும். உன்னை வணங்கி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அர்ச்சனல்ல ஐயா வாங்க, மேடைக்கு வாங்க, பின்ன அங்கேயே உட்காந்துல. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பரமநாதன் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன். நான் கவியரங்கத்திலே கவிதை எழுதி வரவில்லை, திடீரென தான் வந்தேன். எனவே ஒரு 3 நிமிடத்தில் கண்ணதாசனுடைய ஒரு பாடலை மட்டும் சொல்லி விடைபெற நான் கருதுகிறேன். 3 நிமிடங்கள். இல்லை, திடீர்னு ஐயா வந்தாங்க, கவிதை சொல்லலை. கண்ணதாசனை பற்றி நாம் சொல்லுவதா பேசிக்கொண்டே இருக்கிறான். கண்ணதாசனை போன்ற மாபெரும் அறிவு ஜீவிகள் கவிஞர்களுக்கு ஒரு எழுத்து போதும். ஒரு கவிதைக்கு ஒரே ஒரு எழுத்து மட்டும் போதும். இப்போ ஒரு பாடல், என்ன பார்வை உந்தன் பார்வை இதை மெலிந்தால் இந்த பாவை என்று ஒரு பாடல் நாம் கேட்டிருப்போம். என்ன பார்வை உந்தன் பார்வை இதை மெலிந்தால் இந்த பாவை என்று சொல்லுகிற பொழுது தலைவனை பார்க்கக்கூடிய தலைவி இந்த பாடலை பாடுகிறாள். அதாவது காதலனை பார்க்கக்கூடிய காதலி இந்த பாடலை பாடுகிறாள். என்ன பார்வை உந்தன் பார்வை, உன்னை பார்த்த உடனேயே எனக்கு விரகராபம் ஏற்பட்டு இதையெல்லாம் மெலிகிறது என்று வருத்தப்படுகிறாள். இந்த பாடலிலே நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கலாம். என்ன பார்வை இந்த பார்வை என்று சொல்லுகிற பொழுது பார்வை என்ற சொல்லுக்கும் 3 எழுத்துக்கள் பா இர் வை. இந்த 3 எழுத்துக்களால் பார்வை என்ற சொல் உருவாகிறது. ஆக பா என்பது உடல் எழுத்து, இர் என்பது இறை எழுத்து, வை என்பது 3ஆம் எழுத்து. இந்த பார்வை என்ற சொல்லுக்கும் இடைமறிகிறது, அந்த பாவைக்கும் இடைமறிகிறது என்று சொல்லுகிற பொழுது கண்ணதாசன் ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு சிரமமாடுகிறார். இதே போல் கண்ணதாசனுடைய 1000 கவிதைகளை சொல்லலாம். நான் கவிதை எழுதி வராததற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.